தண்ணி இல்ல. தண்ணி வாங்குறதுக்கு கடையும் இல்ல, இடங்களும் இல்ல. ஸோ இதுதான் கொஞ்சம் பெரிய ட்ரபிள் ஆயிருச்சு. இப்போ அப்படியே ரைட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அப்படியே மெதுவாக ரைடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் அண்டு லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு எலிவேஷனோடதும் ப்ளஸ் ஸ்பீடோமீட்டரும் நான் வந்து ஜிபிஎஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நான் ரைட் போயிட்டுருக்கிறப்ப என்ன ஸ்பீடில் போகிறேன், அதாவது நான் ஒரு டவுன் ஹில் ஒரு சின்ன டவுனில் இறங்குறேன் அப்படின்றப்ப என்ன ஸ்பீடில் இறங்குறேன், ஒரு பெண்டில் கார்னரில் திரும்புகிறப்ப என்ன ஸ்பீடில் திரும்புகிறேன், அண்டு ஒரு அப்ஸ் வருது, அதாவது எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப நான் என்ன மாதிரியான வேகத்தில் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். அண்டு ரைடர் இப்போ வந்து முன்னாடி நம்மளுக்கு அப்படியே காமிச்சிட்டு போனார். நம்மளுக்கு அப்படியே மைண்டில் வந்து செம்மையான ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹில் ரைடு போயிருக்கேன். அந்த ஹில் ரைட்லேயும் இதே மாதிரி தான் நடக்கும். ஒவ்வொரு அப்ஹில்லில் நான் மேலே ஏறிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து நிறுத்தி பொறுமையாக என்ன, எங்கேருந்து வர்றீங்க, எப்படி இப்படி மேலே வர்றீங்க, உங்களால் எப்படி சைக்கிளில் மேலே வர முடியுது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம அதுக்கு ப்ராப்பராக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வருவோம். அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் நம்மளோட மைண்டை செம்மையாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். உண்மையாக சொல்லப்போனால் அந்த அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நேச்சர், இதுதான் நடந்த உண்மையும் கூட. ஓகேங்களா? நீங்கள் வந்து வண்டியெல்லாம் என்ன ஒரு ஃபோர்ஸில் மேலே ஏறிட்டுருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து சைக்கிளில் உங்களோட 2 ஸ்ட்ரோக், அதாவது நான் அந்த 2 ஸ்ட்ரோக்குன்னு எதை சொல்கிறேன்னா உங்களோட 2 லெக். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு அப்படியே மெதுவாக மேலே போயிட்டுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் நல்லா மைண்டில் யோசிச்சு பாருங்கள். ஸோ வண்டி ஏறுறதுக்கே எவ்வளோ பவர் ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி எவ்வளோ டயர்டாகி மேலே ஏறுது. ஸோ நீங்கள் ஆனால் ஜாலியாக இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் அப் ஆகிட்டே இருக்கிறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் அந்த எலிவேஷனையும் இந்த ஸ்பீடோமீட்டர் ஆட் பண்ணதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு ஹக்கில் ஏறுறப்ப நான் என்ன மாதிரியான வேகத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் வந்து இல்லை இவங்க வேகமாக போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நான் வந்து 7 to 8, 9 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11, 12 இந்த ரேஞ்சில் நான் போவேன். ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து மேக்ஸிமம் ரீச்செல்லாம் டச் பண்ண விரும்பல. ஏன்னா வேகமாக ஹில்லுக்கு மேலே ஏறி என்ன பண்ண போகிறோம், ஜாலியாக பொறுமையாக ஹில்லை ரசிச்சுக்கிட்டே கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ரைடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது எனக்கு புது ரூட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து போகிறப்ப எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அப்படியே என் கண்ணில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு கடை தென்பட்டுருச்சு. ஸோ எனக்கு நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது உடம்புக்கு கொடுத்தே ஆகணும். வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம உடம்புக்கும் லைட்டாக பெட்ரோல் போட்டால் தான் வண்டி நகரும். இல்லைன்னா வண்டி நகராது, அங்கேயே போய் படுத்துரும். இப்போ அப்படி இந்த சின்ன என்ன ஷாப்புன்னு தெரியல, ஹோட்டலாக இல்லை டீ ஷாப்பாக எதுன்னு தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ உள்ளே போய் என்ன ஏது அப்படின்றத கேட்டு பார்த்து அப்படியே ஒன்று வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போது அப்படியே மேலே வந்தாச்சு. மேலே ஒரு இடத்துல ஒரு கடை வர வழியில் பார்த்தேன். ஸோ அந்த கடையில் ஒரு பால் அப்புறம் ஒரு சாக்லேட் கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. ஃபுட்டு எதுவும் சாப்பிட்ற மாதிரி இங்கே கடை எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதை மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டு பத்தலைன்னா அடுத்து இன்னும் ஆர்டர் பண்ணப்படும். இப்போது நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா, சச் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். எவ்வளோ அழகாக பச்சை பசையேன்னு ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் இருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம கழுத்தை நின்று பார்த்து அந்த மேகமூட்டத்துக்கு
பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எலிவேஷன் இது. செம்மையான ஒரு வியூ. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஹாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப காமாக மேலே ஏறி வந்தேன். மேலே ஏறி வர 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 பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் மழை பெய்யல. ஒரு டவுட்லேயே இருக்குது இந்த மேகங்கள் இவனை மேலே கொண்டு வருவோமா இல்லை எங்கேயாவது நிற்க வைப்போமா. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே நான் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்தேன். இடையில பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சைடு வர்றப்ப வத்தலகுண்டுலேருந்து கீழே இருந்து நான் மேலே கொடைக்கானல் அந்த பிரிவு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரோடு கண்டிஷன் மோசம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால தான் ஒரு சின்ன பாட்டும் கூட நான் கட் பண்ணாமல் நான் எடுத்த அத்தனையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக டோட்டலாகவே அப்பில் கொஞ்சம் தூரம் நல்லா எடுத்துக்கிட்டே வந்தேன். ஆக்சுவலாக கீழே இருந்து நான் எடுக்க ஆரம்பிக்கல. மேலே போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் அப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போயிருங்கள. அதனால தான் இப்போ நான் ஒவ்வொரு பெண்டுலேயும் நான் எந்த மாதிரி பைக்கை திருப்புறேன் அண்டு எவ்வளோ வேகத்தில் போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த வியூவெலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதான் மெயின். அங்கேருந்து திரும்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தண்ணி தாகம் எடுத்தது. ஸோ இந்த கடையில் நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு போண்டா சாப்பிடலாமான்னு எடுத்து பார்த்தேன். பட் சூடு சுத்தமாக இல்லை. ஏன்னா மேலே இது ஹில் ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதாம் பால் எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லாக டேஸ்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசரே தேவைப்படாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இடத்தோட சில்னஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பாதாம் பாலை குடிச்சிட்டு இங்கே கிளாஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம ரைடை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில அழகான செல்ஃபீஸு ஃபோட்டோஸு அந்த ஷோலாம் உங்களுக்காக. பாப்பா இன்னும் ஒரு அழகு. இந்த அழகை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கூட மேலே அழுத்தலாம் போல. எல்லாம் மேகமூட்டம். நம்ம ஏதோ வானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. ஸோ இந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு தான் அடிக்கடி ஹில் ரைடு வாங்கன்னு சொல்கிறது. கஷ்டப்படணும், மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு பலன் நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான். ஸோ இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நேரம் மேலே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்தாலும் அதுக்கான என்ன சொல்கிறது, அது சொல்லவே முடியாத வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்களோ அது அப்படியே ரிவர்ஸில் ஹாப்பினஸ்ஸாக மாதிரி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறது தான் இதெல்லாம், வேறு என்ன சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அந்த அழகான ஒரு லொக்கேஷனில் வச்சு ஒவ்வொரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்கவா மனசு வருது, போகிற வழியில் ஃபுல்லாக பிடிச்ச இடத்துல நிறுத்தி. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த பிளேஸு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கேமரா இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லைட்டான டவுனு, ரொம்ப பெரிய டவுன் கிடையாது. ஸோ அப்படியே கொடைக்கானலுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் நாய் பகவான்லாம் குறுக்க வர்றாரு. நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நீங்கள் அப்பில் ஏறுறப்ப மெயினாக பிரேக்கில் நீங்கள் கையை வைக்க மாட்டீங்க, கியரில் மட்டும்தான் கை வச்சுட்ருப்பீங்க. ஏன்னா கியர் சேஞ்ச் பண்ணுறது மாற்றுறது இது மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து இந்த சிங்கிள் ஷேரிங் சைக்கிள் அப்படின்றப்ப எனக்கு வந்து அந்த வேலையும் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ரோட் பைக்கில் இருக்கிற கிராங்கை விட ஒரு பிக்கர் சைஸ் கிராங்க்கு, அதேமாரி ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங்காக, அதாவது லோ எண்ட் பட்ஜெட்டில் கொடுத்த இந்த RC100 பார்த்தீங்கன்னா லோ எண்ட் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ரோட் பைக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா 12 to 28 டீத் இருக்கிற மாதிரி கிராங்க் ஷெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிராங்க் பார்த்தீங்கன்னா 44. ஆக்சுவலாக என்னோடய ரோட் பைக்கில் பார்த்தீங்கன்னா 34, ஐ திங்க் 56, 52, 34 இந்த சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரோட் பைக்கில் பார்த்தீங்கன்னா 44 சைஸ் கிராங்க்கு. அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா 12 to 28 டீத்து. சேம் என்னோடது 11 to 28 டீத் இருக்குது. இதில் 12 to 28 டீத்து. அதாவது பின்னாடி இருக்கிற பெரிய கெஷட் பார்த்தீங்கன்னா 28 டீத் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 டீத்து, ரியரில் 28 டீத்து. ஒரு நல்லாவே நம்மளுக்கு ப்ரெஷரை கூட்டி விடும். இது என்னென்னா இந்த RC100 இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ஹில் ஏறினதே கிடையாது. நான் இது வரைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணேன்,
ஒரு லாங் ஹில்லு, அதாவது பர்ஃபெக்டான ஹில்லு யாருமே ஏறினதே கிடையாது. என்கிட்ட பல பேர் சேலஞ்சே பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து RC100ல் ஹில் கிளைம் பண்ணுறது ரொம்ப டஃப்பு, ரொம்ப கஷ்டம், ஏறவே ஏறாது அப்படின்னு நிறையா பேர் சேலஞ்சே விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கும் தெரியல, என்னோட வந்து சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க, ப்ரோ RC100 வந்து ஹில்லை யூஸ் பண்ண முடியுமான்னு. பட் நம்ம எதுவுமே ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நம்ம கொடுத்து பழக்கம், அண்ட் எதுவும் தெரியாமல் நம்ம கொடுத்ததே கிடையாது. ஸோ அதனால் இந்த டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், RC100 மேலே ஏற்ற முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. முடியவே முடியாதுன்னு சொன்ன இடத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி மேலே வந்து, ஸோ அந்த ஒரு மேலே வந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக தான் இருந்தது. ஏன்னா யாருமே முடியாது, போகவே முடியாது, இது வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு சைக்கிளை நான் வந்து அப்படியே மேலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் அவங்களோட மனசுக்குள்ளே இருந்த அந்த சின்ன கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா இல்லை இடையில ட்ராப் அவுட் பண்ணிடுவோமா? ஏன்னா நான் நிறையா லாங் ட்ரிப்லாம் போயிருக்கேன், ஹில் ரைடு நிறையாவே போயிருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ரைடாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பெரிய கிராங்க் சைஸ் இருக்கிறப்ப அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மேட்டில் நீங்கள் ஒரு பைக்கில் 2 பேர் வச்சு போகிறதுக்கும் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்காந்து போகிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். அந்த இன்ஜின் எந்த அளவுக்கு திணறும் அப்படின்னு. அதே மாதிரி தான் என்னோடய இன்ஜின் ரொம்பவே திணறிச்சு. ஏன்னா ப்ரெஷர் கொடுக்கணும், அந்தளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுத்தா தான் வண்டி மூவானே ஆகும், இல்லைன்னா மூவானே ஆகவே ஆகாது. ஸோ என்ன தான் நான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அது அப்படியே மெதுவாக காமாக போகும். தொட்டைக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் உருவாக்குற மாதிரி தெரியும். பட் ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், போக 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 உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷனுக்கு மாறிடும் கால் ஆட்டோமேட்டிக்காக. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் காமிச்சிருக்கேன் அப்படின்றத இப்போவும் சொல்லிடுறேன். என்னென்னா நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ட்ராவலிங்கில் நான் பேசிக்கிட்டு உங்களோட ட்ராவல் பண்ணுறது மட்டுமே இருக்கணுமே தவிர என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து இந்த இடத்துல காமிக்க விரும்பல அதிகமாக. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹில் ஏறும்போது எந்தெந்த இடத்துல கடைகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி குழிகள் இருக்குது, ஸோ எந்த கார்னரில் நம்ம எப்படி போகணும், ரோடு எந்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் டக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லையா, ஸோ ரோட் கண்டிஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இந்த ஒரு சின்ன பகுதி மட்டும் ரொம்ப ஜல்லியாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம சேஃபாக போகிறது நம்ம டயருக்கும் நல்லது, நம்ம சைக்கிளுக்கும் நல்லது. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி மெதுவாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழையபடிக்கு உங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மேலேருந்து திரும்பியும் கீழே இறங்கணும். ஸோ அப்போ வந்து உங்கள்கிட்ட பிரேக்கிங்கும் நல்லா இருக்கணும், டயர் கண்டிஷன் ரொம்பவே நீங்கள் பார்த்து இருக்க வேண்டியது, டயர் ரொம்பவே நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டவுனில் இறங்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, டயர் பஸ்ட்டோ இல்லை பஞ்சரோ அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அங்கே உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணுறக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு ஒரு பிளேஸே வேணும். ஏன்னா இது ஹில்ஸு, ரோடு மாதிரி நம்ம வந்து எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம் பண்ணலாம் அப்படின்றது முடியாது. ஹில்ஸுன்றதுனால நம்ம இதையும் பார்த்து பண்ணணும். ஏன்னா அனிமல்ஸ் வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கொடைக்கானலில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற தைரியத்தில் நம்ம எல்லாருமே ரொம்ப காமாக போகலாம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வர்ற வழியில் நல்லா ஹெட்ஃபோன் மட்டும் யூஸே பண்ணாதீங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு இதை ரொம்பவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா, நீங்கள் அப்ஹில் ஏறும்போதும் சரி, டவுன்ஹில்லில் இறங்கும் போதும் சரி, கண்டிப்பாக மொபைலை யூஸே பண்ணாதீங்க. மொபைலை தூக்கி அப்படியே பேக்கெட்டில் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட வச்சுருங்க. ஸோ அது உங்களுக்கு தொந்தரவே கொடுக்கக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட மாறவே கூடாது. இதே நீங்கள் ரோட்டில் மாறினா கூட டக்குன்னு பஸ் வந்து விலகி வந்துட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ஹில்ல ஏறிட்டுருக்கிறீங்க இல்லை டவுனில் இறங்கிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே ரோட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த அழகான வியூவை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரணும். இது மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த தியரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபாலோ பண்ணனால என் மைண்டு ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. இந்த விஷயத்தில் மட்டும் நான் வந்து காம்ப்ரமைஸை கொடுக்கல. அதாவது கீழே இருந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படியே மொபைலை ஃப்ளைட் மோடில் போட்டு
அதுக்கப்புறம் தான் ரைடை ஸ்டார்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மேலே ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் சுத்தமாகவே இருக்காது. இந்த நெட்வொர்க் இல்லாத இடத்துல நம்ம வந்து மொபைலை வச்சு என்ன பண்ணுறது? அப்படி நீங்கள் நெட்வொர்க் இல்லாத இடத்துல மொபைலை நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா டவர் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறையா பவர் லாஸ் ஆகும். அதாவது பேட்ரி ட்ரைன் ஆக வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஹில் ரைட்லையும் செகண்ட் ஹில் ரைட்லையும் பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து அப்படியே பெருமாள் மலை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டேன். நல்ல ஒரு கொட்டாய், இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பானிபூரி சாப்பிடணும் போல் இருந்தது. பார்த்தோன்னே வாங்கி சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கெலாம் நம்ம வந்து பஞ்சமே வைக்கக்கூடாது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த டெஸ்டினேஷனில் ரிட்டன் திரும்புமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. எங்கேன்னு கேட்குறீங்களா? கொடைக்கானலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஆக்சுவலாக இந்த சைடு வர்ற ரூட் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டுலேருந்து மேலே வருது. ஸோ இந்த கீழே இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து வருது. இப்படியே மேலே போனோம்னா கொடைக்கானல். ஸோ நான் வந்து லாஸ்ட் டைமே போயிட்டு வந்துட்டு அதனால் எனக்கு கொடைக்கானல் மேலே போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக இப்போ வந்து பழனி ரூட்டில் நான் ரிட்டர்ன் இறங்க போகிறேன். இந்த ஹோட்டலில் தான் நான் இப்போ வந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் எகிரிச்சு. ஆக்சுவலாக ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். 150 ரூபா வாங்கி